சொல்லு. ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ காசு குத்துவாங்க? சரி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பண்ணவா? நீ கால் பண்ணாத, நானே பண்ணுறேன். சரி வை. சாப்பிடு. டோரா செல்லம், கோச்சிக்காதடி. இனிமேல் ஒன்னே ரமேஷும் பற்றி எதுவும் பேச மாட்டேன், போதுமா? விஜி, நேரமாகுது, நான் வரேன். ஏய் இரு, அதுக்குள்ளே எவன் மயிரை பிடுங்க போகிற? ரமேஷ் மயிர் தான் பிடுங்க போகிறேன், போயிட்டு வரட்டுமா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட சனி நீ. ஏய் லூசு, சும்மாடி சீண்டி பார்த்தேன் ஒன்று. இப்படி தூக்குறேன், தலையை உள்ளே விட்டு பாரு. பார்க்கவா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட ஜென்மம். என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல, பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்த வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்களாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடா. யார்கிட்ட? சுலைமான் செட்டுக்கிட்ட வாங்கவா இல்லை அகர்வால் செட்டுக்கிட்ட வாங்கவா? என்ன அது, லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற? தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்கில் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க? பேங்க்லையா? கிடைக்குமே. ஆனால் காலையில் போகக்கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும். திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்கிற? பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு. வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ லோனுன்னு வாயை திறந்தோடனே மொசுட்டே சொல்கிறதுக்கு. என்ன அதை சொல்கிற? என்ன நொன்னதை சொல்கிற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்கிறது என்னான்னு. என்னது இப்படி சொல்லுது அது? வா நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஹோய் சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய், இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிடுறேன். மச்சான் 9 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி விஜி எதுவும் கண்டுக்காத, போயிட்டே இரு. 9 ஒழுங்கா நில்லுங்க. விஜி வண்டியை நிறுத்து. பிரச்சனை வேணாம், அந்த போயிடலாம். விஜி வண்டியை திருப்பா. சனி, நீ சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய், என்னடா 3 திருப்பின்னு வருதுங்க? வரட்டுமே, என்ன பண்ணுங்க? செல்லங்களா, இதில் யார் எங்களை 9ன்னு கூப்பிட்டது? விஜி, இதோ பேக் மாட்டி நிற்கிறான் இந்த நம்மளை 9ன்னு கூட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாடா நீ? இதோ பாருங்க, தானே பேசாதீங்க, மரியாதையாக பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? தோபார அவன் யார் தெரியுமா?
நீங்க என்ன அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்கில் வேலை செய்கிறேங்க. பேங்க்ல வேலை செய்றியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்கில் வேலை செய்கிறேங்க. அப்ப எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பாக வாங்கி தரேங்க. சாந்தியே ஆ? ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி. அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா ஃபோன் நம்பரை கொடு. போடி செல்லம். நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகுடா, ஏய். சேவ் பண்ணிக்கோங்க. இங்க வா, இங்க வா. நீ எவ்வளோ பெரிய ரவுடியா வேணாலும் இரு, யாரை வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமாக நடு ரோட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஆர்வக்கொள்ளாருன்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்த பாம்பு அடிக்கத்தான் நீங்கள்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க எல்லாம். கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலைங்க. புரியல? இனிமே குழம்புல போடுற மாங்காயை மட்டும்தான் பார்ப்ப. கீழே குனிஞ்சு பார்த்த ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்போ புரியுதுங்க. சரி சரி, பார்த்து போடிச்சல்ல நீ. ஏய் போங்கடா பால் புட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குன்னு. டிடி கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏன் விஜி, ஏன்டி கட்டிலாம் காட்டி அவங்கள மிரட்ட? ஏன்டி குழந்தை புள்ளிலாம் கூட்டு மேத்தி சரி, வா, வச்சுன்னு வா, இருக்க? வா. வா. தம்பி, ஆ ஆசாரியை பார்க்கணும்பா. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாங்க. ஆ பா உங்களை பார்க்கணுமா? வணக்கங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஏன் விஜி, இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க, இல்லை எடுத்து போய் காட்டுறாளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் தான் எடுத்தாலும் அதில் காதல் எதுவும் இல்லாமலாம் இருக்கும். இல்லைன்னா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிற்பாளுங்களா இந்த செல்ஃபோன் முன்னாடி? என்ன விஜி அமைதியாக இருக்க? இவனுங்க நேரில் பழகந்து போதாமல் அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவர் மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு தூக்கில் தொங்குறது. இவனுங்களாலே இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில் துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் ஃபோனை எடுத்துக்கின்னு அந்தாண்ட போ.
ரோலிங். ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? செம ஃப்ரெஷ்ஷு. இப்போ நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற. விஜி, அப்புறம் எதனா நான் அசிங்கமாக கேட்டுற போகிறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்ப பாரு. நீ என்னடா அந்த வீடியோல? இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோல.